ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூகுள் பிக்சல் 6a ரிவ்யூ அண்ட் அதோட எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட்டு, ஸ்பெக்ஸ், லீக்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். கேமராக்கு பெஸ்ட்டான ஃபோன் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு பிக்சல் சொல்லிடலாம். ஏன்னா கேமரா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். மற்ற கம்பெனிலாம் டுவெல் கேமரா, ட்ரிபிள் கேமரான்னு கொடுத்து அதுலேருந்து வர அவுட்புட்டை விட பிக்சல் கேமராவில் சிங்கிள் கேமராவில் வர அவுட்புட் அதை விட இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். லாஸ்ட் இந்தியாவுக்கு வந்தது பிக்சல் 4. 32,000 பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா மிட்ரேஞ்ச் சிப் தான். பட் ஆனால் அதில் இந்த கேமரா குவாலிட்டிக்காகவே வந்து அந்த பட்ஜெட்டுக்கு வந்து அந்த மொபைல் நல்லாவே சேல் ஆச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்காகவே அதை வாங்கியிருந்தாங்க. பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேரோட ஃபேவரட்டான ஃபோனும் அதுதான் கேமராக்காக. பட் அதுக்கப்புறம் வந்து 5, 6 வந்து இந்தியாவுக்கு லான்ச் ஆகலை. குறிப்பாக 6 and 6 Pro. ஏன்னா அது வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். 6 and 6 Pro வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அவங்களோட ஓன் டென்சார் சிப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு வரும் ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது இந்தியாவுக்கு லான்ச் பண்ணல. தேவையான மொபைலை தவிர தேவையில்லாத மொபைலாம் லான்ச் பண்ணல. பட் ஆனால் அந்த பிக்சல் 6 and 6 Pro வராது ஒரு விஷயத்தில் நல்லதுன்னு தோன்ற அளவுக்கு அந்த டென்சார் சிப்ல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூ இருந்துச்சு, சார்ஜிங் இஷ்யூ, டிஸ்பிளே ஃபிளிக்கரிங்கு, அப்புறம் ஆட்டோ பிரைட்னஸ் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. கூகுள் ஒவ்வொரு அப்டேட்டாக புஷ் பண்ணி வந்து எல்லா இஷ்யூஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபோன் வந்து வராதது ஒரு டிசப்பாயிண்ட் தான். என்னதான் அந்த ஃபோன் இங்கே வரலனாலும் நிறைய பேர் அதை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஒரு இஷ்யூ இருக்காது. பட் ஆனால் வாரண்டி கிளைம் ஆகும். இப்போ பிக்சல் 6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்தியாவுக்கு பிக்சல் 6 வருது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து ஜூலை 21 டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவுக்கு டேட் கன்ஃபார்ம் ஆகலை. பட் மோஸ்ட்லி ஆகஸ்ட் 10 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பிக்சல் 6 வருது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனோட டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். மோஸ்ட்லி ஸ்பெக்ஸ் எல்லாமே லீக் ஆகிடுச்சு. இதுலேயும் கூகுள் டென்சார் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, டைட்டன் M2 சிப். பட் இப்போ வந்து எந்த இஷ்யூஸ் இல்லாமல் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே வாங்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்த்தோம்னா 5 இயர்ஸ்க்கு அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா அது கூகுளோட ஓன் மொபைலில். ஸோ 5 வருஷத்துக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஒரு 5 nm சிப். ஸோ பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். இதில் GPU பார்த்தீங்கன்னா மேலி G78 யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஸ்பிளே. எப்பயுமே வந்து டிஸ்பிளேல வந்து பிக்சல் குறைய வைக்க மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் வந்து எல்லா ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே தான் இருக்குது. இதுலேயும் சேம் OLED டிஸ்பிளே தான். 6.1 inch Full HD+ OLED டிஸ்பிளே. HDR10+ சப்போர்ட் இருக்குது. 60Hz டிஸ்பிளே. ஆமாம், உங்களுக்கு கேட்டது கரெக்டு தான். நான் ஒன்றும் தப்பான சொல்லலை. 60Hz டிஸ்பிளே தான் இருக்குது. அட்லீஸ்ட் 90Hz கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்கல. 429 பிக்சல் டென்சிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல வைப்ரண்டான கிறிஸ்பான டிஸ்பிளே தான். ஃபோனோட பாடின்னு பார்த்தோம்னா 178 கிராம் இருக்குது. Gorilla Glass 3 சப்போர்ட் இருக்குது. காஸ்ட் கட்டிங்காக நிறைய இடத்துல சொதப்பியிருக்காங்களோன்னு தோணுது. 6.1 inch டிஸ்பிளே. ஸோ நல்லா காம்பேக்டான கைக்கு அடக்கமான ஒரு ஃபோன் தான். இப்போலாம் எங்கே காம்பேக்டான ஃபோன் வருது, எல்லாம் பெரிய பெரிய ஃபோனாக இருக்குது. ஐஃபோன் மினி சீரிஸ் நல்லா இருந்துச்சு காம்பேக்டில். பட் ஆனால் இப்போ ஐஃபோன் 14 மினி சீரிஸ் ஸ்டாப் பண்ண போகிறாங்களா, லீக்ஸ் பார்த்தோம். அலுமினியம் ஃப்ரேம் பட் பிளாஸ்டிக் பேக் தான் இருக்குது. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. பட் இந்தியாவுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா ஒரே வேரியன்ட் தான் வருது. 6/128 GB. மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. இது வரைக்கும் அந்த பிக்சல் எந்த ஃபோன்லேயுமே மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. LPDDR5 RAM, UFX 3.1 ஸ்டோரேஜ். ஸோ மொபைல் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா. இதுதான் பிக்சலோட ஏரியா, அடிச்சிக்கவே முடியாது. சிங்கிள் கேமரா இருக்கப்பவே எல்லாத்தையும் ஓட விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா. மெயின் கேமரான்னு பார்த்தோம்னா 12.2 MP மெயின் கேமரா வித் OIS சப்போர்ட் இருக்குது. செகண்ட் கேமரா பார்த்தோம்னா 12 MP அல்ட்ரா வைட் கேமரா. 5x டிஜிட்டல் ஜூம் இருக்குது. வீடியோக்கு 4K 30 fps சப்போர்ட் இருக்குது. 60 fps சப்போர்ட் இருக்குது. 1080pல பார்த்தோம்னா 30, 60, 120, 240 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 8 MP கேமரா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30 fps சப்போர்ட் தான் இருக்குது. அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.2, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் கிடையாது. USB 3.1 கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா USB 2.2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த USB 3.1 பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். பிகாஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே வந்து இந்த USB பேஸ் பண்ணி தான் இருக்கும். பேட்டரின்னு பார்த்தோம்னா 4306 mAh இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பிக்சல் டிவைஸ்லாம் ஒரே ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூ தான். பட் இந்த டைம் வந்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 18 watts தான் கொடுத்துருக்காங்க. ஆகவே 120, 160 போய்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து 18 wattsலேயே இருக்காங்க. க்ரீன், ஒயிட், பிளாக்னு 3 கலர் வேரியண்ட்டில் வருது. அடுத்து ப்ரைஸிங் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேமராக்காக ஃபோன் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கேமராவோட பீஸ்ட் வந்துட்டு இருக்குது. 35,000 ரூபா பட்ஜெட்டுக்கு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வந்து இருக்க கேமரா வந்து டெஃபினெட்லி ஒர்த்தாக இருக்கும். பட் கேமிங்காக வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா அது ஒரு காம்பேக்டான ஃபோன். அதுவும் இல்லாமல் சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேமிங்க்கு சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல. பட் ஆனால் கேமிங்கை தவிர கேமரா எனக்கு முக்கியம்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி கோ ஃபார் இட். மோஸ்ட்லி ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆயிரும். நல்ல கேமரா வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், see you, bye bye.